என்ன பண்ணுற? சும்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வச்சி வாழைக்காய் இருக்குது, வச்சி போட்டு கூட. சரி, செஞ்சுட்டே போகுது. செய்யலான்னு சொல்லிகிட்டே இருந்தாக்கா எப்போ செய்யுது? இப்போ செஞ்சுட்டேன். சரி, இப்பயே செய். நம்ம காட்டில் காற்று அடித்து வாழைக்காய் மரம் ஒடிஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் வேஸ்ட்டாக போவானே 2 பச்சை போடலான்ட்டு 2 பச்சை வாழைக்காய் ஒடிச்சிட்டு வந்தேன். பாருங்க, பச்சை போட போகிறேன். 2 வாழைக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இதையே 4-5 பேர் சாப்பிடலாம். போடுறதுக்கு வாழைக்காயை கட் பண்ணிக்கிறேன். எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்படி தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துடணுங்க. மொத்தமாக இருக்கிறதெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாத நல்லா சுட்டு கொடுப்பீங்க தான் நான் உன்னுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, செஞ்சு போடுறேங்க. பாரு, கடையில் சுடுறதெல்லாம் நல்லா இருக்காது. நான் அச்சதமாக மாவு பிணைஞ்சி போட்டால் எண்ணெயெல்லாம் குடிக்கிறது பொசு நல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் எப்போவுமே கச்சதமாக எண்ணெய் ஆகிட்டு அடுப்பு நம்ம எரியக்கூடாது, ஒரே அளவுக்கு வச்சு எடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒன்றை சுட்ட சொன்னது. சரி, செஞ்சு போடுறேன். எவ்வளோ நாள் ஆச்சு பச்சி போட்டு? ரொம்ப நாள் ஆகி போச்சு. நம்மளுக்கு தான் வாழை மரம் ஒடிஞ்சு போச்சுல்ல, அதுதான் எடுத்துகிட்டு வந்தேன். வேஸ்ட்டாக போகிறத இப்படி கூட செய்யலாம்ல. வாரமாக சொல்லிட்டு இருக்கிறேன். சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை. சரி, காற்று காய் ஒடிஞ்சு போச்சு. சரி, ஏன் வேஸ்ட்டாக போவானே, எடுத்துகிட்டு வந்து நம்ம காட்டு காயினாலும் பச்சி போட்டுடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். செய்கிறேன். இப்படியே மேல் தோலையெல்லாம் சுத்தம் பண்ணி தான் காய் எடுக்கணும். பாருங்கள், நான் இப்படி சுத்தம் பண்ணிட்டேன். வாழை நல்லா நீ சீவி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் மாவு நனைச்சி போட்டால் சரியாக வருங்க. பாருங்க, அப்படி தான் சீவி எடுக்கணும். வாழைக்காய் இப்படி மெல்லுசாக சீவிக்கணும். அப்போ தான் காய் எண்ணெயில் நனைச்சி போடுறதுக்கு நல்லா பதமாக வரும். இது நம்ம வீட்லேயே தயார் பண்ணது பச்சை மாவு. இது என்னென்ன போட்டு நான் அரைச்சிட்டு வந்துக்கிறது சொல்கிறேன் பாருங்கள். பொட்டுக்கடலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி அரிசி கொஞ்சம் போட்டு கஸ்தூரி வரமிளகா கொஞ்சம் போட்டு நல்லா நெகுன்னு அரைச்சிக்கிட்டு வந்து பச்சைக்கு மாவு பிணையணும். கொஞ்சம் பெருவெங்காயம் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஞ்சிக்கலாம். பாருங்க, மாவு இப்படி பிணைஞ்சி நல்லா பேஸ்ட் மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும். வாழைக்காயில் நல்லா ஒட்டணும். இப்படி மாவு நல்லா பிணைஞ்சாதான் நல்லா ஒட்டும்.
பாருங்க மாவு எப்படி பணிஞ்சிக்குதாயா பாருங்க. அதான் இப்படி காய் வந்து வாழைக்காய் கையில் வந்து நம்ம மாவு அப்படி நினச்சா இந்த மாதிரி இருந்தால் வாழைக்காய் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு பிணைஞ்சிட்டு இன்னமும் வாழைக்காய் போட்டு நினச்சி எண்ணெயில் போடலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றலாம். நம்ம காட்டிலேயே விளைஞ்ச கடலக்காயை கொண்டு போய் செக்கில் ஆட்டிகிட்டு வந்து பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குது, அப்படி மஞ்சள் தாறு மாதிரி இருக்குது. இப்படி எண்ணெயில் தான் பலகாரம் போட்டால் எண்ணெய் உடம்புக்கு நல்லது. இது கலப்படம் இல்லாத எண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய். இதுதான் எண்ணெய் காஞ்சிருச்சு, வச்சு போட்டுக்கலாம். பாருங்க நம்ம எண்ணெய்க்கு எப்படி பசு பசுன்னு வருது பாருங்க. சுத்தமான எண்ணெயில் இப்படி போட்டால் அப்படி தான் வரும். தயாரிச்சு மாவு பாருங்க, பச்சை போட்டால் எப்படி பசு பசுன்னு வருது பாருங்க. பாருங்க பசு பசுன்னு எப்படி வந்துருக்குதுன்னு. இந்த கலரில் எடுத்தால் சரியாக போயிடும். நம்ம முருகு விட்டால் நல்லா இருக்காது. பாருங்கள் எண்ணெயே குடிக்கல. எண்ணெயே பாரு பாபா. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நம்ம எண்ணெய் சொந்த எண்ணெய்க்கு எதுக்கும் எண்ணெயெல்லாம் பாரு கொஞ்சம் கூட இழுக்கல. எப்படி எண்ணெய் இழுக்காத அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாரம் இருக்குது. அப்படின்னா தான் சாப்பாடு முடியும். இந்த எது மெல்ல 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 கட்டியாண்டா எப்படி வளர்த்தது. நல்லா பஞ்சாட்டம் பசு பசங்க இருக்குது.
எவ்வளோ நாள் ஆகிட்டு. இப்போ மெல்ல மட்டலங்கிறியா 10 நாள் போட்டு கொடுக்கலாம்னு நினச்சிட்டே சேர்ந்தேன். சூப்பராக இருக்குது. கட்டராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.